இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.70 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீர்க்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து XYயோடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்க, நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2x1 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு சேம் 2x1 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம சமன்பாடு வடிவத்தில் மாற்றணும். மாற்றிட்டு இது சுருக்கணும்னா எக்ஸுக்கு என்ன மதிப்பு, ஒய்க்கு என்ன மதிப்பு அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சமன்பாடு கொண்டு வரதுக்கு முன்னாடி சேம் இது 2x2 அணியா பகுதி சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ 2x2 அணி இது நமக்கு என்ன, 2 நிறை இருக்குது, ஒரு நிழல் இருக்குது. அப்போது 2x1. அப்போது முதல் அணியோடைய நிரலும் இரண்டாவது அணியோடைய நிறையும் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது. அதாவது 2x2 இருக்குது. அப்போ இதுக்கான மதிப்பு என்ன கிடைக்கும், நமக்கு 2x1 கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் நிறை எடுத்து நிழல் கூட பெருக்கணும். இப்போ என்ன வரும், 2 × x 2x ப்ளஸ்ஸு இதுவுமே இல்லை ப்ளஸ்ஸு 1 × y 1y 1 போட்டல 1 தான், போட்டலனாலும் 1 தான். அடுத்து இரண்டாவது நிறை எடுத்து நிழல் கூட பெருக்கணும். 1 × x 1x 1 போட்டல 1 தான், போட்டலனாலும் 1 தான். ப்ளஸ்ஸு 2 × y 2y ஈக்குவல் 4 5 அப்படியே வந்துடும். இப்போ சமன்பாடு வடிவத்தில் மாற்றலாமா? மாற்றும் போது என்ன ஆகும், 2x + y = 4 x + 2y = 5. இது சமன்பாடு 1ன்னு இது சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று எக்ஸை கேன்சல் பண்ணணும், இல்லை ஒய்யை கேன்சல் பண்ணணும். நீங்கள் ஒய்யை கேன்சல் பண்ணுறீங்கன்னா சமன்பாடு 1 வந்து 2ஆல் பெருக்குங்க. இல்லை எக்ஸை கேன்சல் பண்ணுறீங்கன்னா சமன்பாடு 2 வந்து 2ஆல் பெருக்குங்க. நம்ம எப்பயும் இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ சமன்பாடு 1 அப்படியே எடுத்து எழுதிப்போம். 2x + 1y = 4. சமன்பாடு 2 மட்டும் 2ஆல் பெருக்கலாமா? 2 × x 2x ப்ளஸ்ஸு 2 × y 2 × 2 4y வரும். 2 × 5 10. இப்போ குறி மாற்றலாமா? ப்ளஸ்னா மைனஸ் குறி, ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு. இப்போ 2x - 2x கேன்சல் ஆகிடுமா? ப்ளஸ் 1yக்கு இது மைனஸ் 4yக்கு இது கழிச்சா என்ன வரும், -3y வரும். இங்கே என்ன குறி மாற்றிருக்குமோ அந்த குறி தான் இங்கே போடணும். -10 இருக்குது, ப்ளஸ் 4க்கு இது கழிச்சா என்ன வரும், -6. இப்போ நமக்கு ஒய்யோடைய மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ ஒய்யை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கல் இருக்கிற -3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் மாறுமா, -6 / -3. மைனஸு மைனஸு கேன்சல் ஆகிடும். 1 3 3 2 3 6. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன, 2. ஆன்சரை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போது ஒய்யோடைய மதிப்பு சமன்பாடு 1 சமன்பாடு 2 இதில் கொடுத்தாலும் ஆன்சர் சேம் 1 தான் வரும். இப்போ ஒய்யின் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட. 1 போட்டு ரவுண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மீனிங் சமன்பாடு 1 சமன்பாடு என்ன, 2x + y = 4. இப்போ 2x + ஒய்யோட மதிப்பு என்ன, 2 = 4. இப்போ இந்த ப்ளஸ் 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா? அப்போ 2x = 4 - 2ன்னு வரும். கழிச்சா என்ன, 2. இப்போ 2x = 2. நமக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கல்ல 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் மாறுமா? அப்போ என்னமாகும், 2 / 2ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல், இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1 2 1 2. இப்போ 1/1 வரும். கீழே 1 போட்டலும் 1 தான், போடலனாலும் 1 தான். அப்போ மதிப்பு நமக்கு 1. ஃபைனலாக therefore தீர்வுன்னு சொல்லிட்டு எக்ஸோட மதிப்பு என்ன, 1, ஒய்யோட மதிப்பு என்ன, 2. லாஸ்ட்டாக பிளாக்கில் எடுத்து எழுதிக்கோங்க.